பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெண்டைக்காயை வச்சு ஒரு துவையல் செய்ய போகிறேன். துவையல் அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. இந்த துவையல் செய்ய போகிறேன். என்னம்மா வெண்டைக்காய் இவ்வளவு வதங்கி இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் நேற்றே இதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது நேற்று செய்ய முடியாமல் போனதுனால இன்றைக்கி செய்யலான்னு முடிவு எடுத்திருக்கேன். இதையே நீங்கள் என்னம்மா இப்படி வதங்கி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதை பார்த்தா என்ன சொல்லுவீங்க? இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணது. ஆனால் அதுவும் செய்ய முடியாமல் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்போ என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காயில் ஒரு துவையல் தான் சொல்லிட்டேன்ல. இதுக்கு தேவையானது இந்த ஒரு 4-5 வெண்டைக்காய். இது தெரிஞ்சு அதை சாப்பிட போகிறோங்கிற ஒரு உறுதியோடு செய்ய போகிறதில்ல. ஏன்னா ஒரு டெஸ்ட்டு தான் இது, ஒரு பரிசோதனை முயற்சி தான். ஏன்னா இது சிடபிள்யூசியில் திருமதி கிரேஸ் கருணாஸ் அவங்க வெண்டைக்காயை வச்சு ஒரு ஏதோ ஒரு எலிமினேஷன் எதுலேயோ செஞ்சாங்க. அது வெண்டைக்காயை வச்சு என்ன செய்கிறது அப்படின்னு முழிச்சுட்டு தான் அவங்களே சரி செய்யாத ஒன்று செய்வோன்னு ஒரு துவையலை முடிவெடுத்து செஞ்சுருந்தாங்க. அது கொஞ்சம் பாராட்டும் கிடச்சிச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த வெண்டைக்காயில் ஒரு விழுவிழுப்பு இருக்கும் இல்லையா, அது துவையலுக்கு தோது வருமானு தெரியலை. சரி பார்க்கலாம், ஓயாமல் பேசிகிட்டே இருக்காமல். சரியா, இதுக்கு இந்த வெண்டைக்காவும், அதனால தான் வெண்டைக்காய் கம்மியாக வச்சுருக்கேன். வெண்டைக்காய், அதை ஒரு 2 பல்லு பூடு, ஒரு 2 வத்தல், இதில் கொஞ்சோண்டு லெமன் சாறு, அப்புறம் எண்ணெய், புளி, அவ்வளோதான். சரி, எண்ணெயும் உப்பும், புளிக்கு பதிலாக தான் லெமன் சாறு. இந்த வெண்டைக்காயை நறுக்கிடுவோமா? இப்போ பார்த்தீங்கன்னா, நான் முதல்லையே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருந்தேன். அதில் வெண்டைக்காயை போட்டுட்டு அது கிட்டத்தட்ட பாதி வதங்கிடுச்சு. இப்போ அதோட இந்த வத்தலும் வெள்ளைப்பூடும் போட்டுடலாம். சிலர் சொல்லுவாங்க, வெண்டைக்காயை வதக்கும் போது கொஞ்சம் லெமன் சாறு விட்டால் அது கொஞ்சம் வழுவழுப்பு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது நிஜமாக என்னன்னு எனக்கு தெரியல. என்ன இருந்தாலும் அதோட குணம் அதுகிட்ட தான் இருக்கும். இந்த வெண்டைக்காயில் இந்த என்னோட பேச்சு மாதிரி குழான்னு தேவையில்லாமல் ஒரு வழவழப்பு இருக்கும். சரி, நான் இதை நல்லா வதக்கிட்டு இறக்கி ஆற வச்சுட்டு அப்புறம் உங்கள்கிட்ட காப்பிட்டேன். வெண்டைக்காயை வதக்கி ஆற வச்சு கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் ஒரே ஒரு வத்தல் தான் போட்டிருக்கேன். முதல்ல 2 வத்தல் போட்டேன்னா அதை எடுத்துட்டேன். ஏன்னா வதங்கின வெண்டைக்காயை பார்த்ததும் கொஞ்சம் பயம் கொடுத்துருச்சு. அதனால ஒரே ஒரு வெண்டைக்காய் தான் போட்டிருக்கேன். இந்த வெண்டைக்காயை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். இதோட கொஞ்சம் போல் இதில் இருக்கிற லெமன் ஜூஸ் எல்லாம் ஊற்றாமல் கொஞ்சமாக புளிக்கு பதிலாக, இந்த மாதிரி துவையலுக்கு புளி வைப்போம் இல்லையா, அதுக்கு தக்கன, அப்புறம் கொஞ்சம் உப்பு. இப்போ இதில் ஒரு 2 உப்பு கல்லும் போட்டிருக்கேன். இந்த துவையல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அதில் டிவியில் காமிக்கலை. சும்மா நானாகவே ஒரு கெஸ், நம்ம எத்தனையோ விதங்களில் துவையல் அரைப்போம் இல்லையா, அது மாதிரி ஒரு டைப்பில் இதை நான் செய்கிறேன். அவ்வளோதான். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஈரப்பா, நீ வேற ஊன்னுகிட்டே இருக்காத. என்ன அத்தாடி ஒன்று சொல்ல வந்தா? என்ன சொல்லு. ஆன் பண்ணி இருக்கு மொபைல், குரல் கூட போயிடக்கூடாதா? போ.
எல்லாரும் பார்த்துட்டு அப்புறம் பேசணும், பேசிட்டு அப்புறம் இது பண்ற. துவையல் அரைச்சாச்சுங்க. எங்கே கண்ணுக்கு தெரியுதான்னு பாருங்களேன், கொஞ்சோண்டு, அவ்வளோதான். அரைச்சி எடுத்துட்டேன். அந்த விழுவிழுப்பெல்லாம் அவ்வளோவா காணோம். சாப்பிட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்னுட்டு. ம் ம் நல்லா சாம்பார் சாதம் இந்த மாதிரி இதுக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் லெமன் சாறு ஊற்றி இருக்கலாம், பத்தாதது மாதிரி இருக்குது. நான் போட்ட வெண்டைக்காய்க்கு அந்த லெமன் சார் பத்தலை பாருங்கள். நல்லதாக இருக்குது. திருமதி கிரேஸ் கருணாஸ் அவர்கள் செய்த வெண்டைக்காய் துவையல். அவங்க செஞ்சது ஒரு மாதிரி வெள்ளையாக இருந்துச்சு, பச்சை மிளகா போட்டிருப்பாங்க போல இருக்குது. நான் கார மிளகா போட்ட சிவப்பு மிளகா போட்டிருந்தேன்னா அது கலர் வேறு மாதிரி இருக்குது. சரி, இது நீங்கள் செஞ்சுருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? அந்த மாதிரி உங்கள் அனுபவம் ஏதாவது இருந்தால் பகிர்ந்துக்கங்க. மற்றபடி எப்பவும் போல் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.